வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஆவிக்குரிய ஆலோசனைகள் ஏராளமானவைகளை சொல்லுகிறார். அதில் மிக மிக முக்கியமாக இருக்கிற இந்த ஆலோசனை, ரோம திருச்சபை ஜனங்களே, அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஆவிலே அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இன்றைக்கு பகல் ஆமென், உலகம் எங்கிலும் திருச்சபைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கிலும் ஏராளமான ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் எங்கிலும் இருக்கிற திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். எப்போ இயேசு வருவார், எப்பொழுது இயேசுவினுடைய வருகை இருக்கும், அப்பொழுது நான் அந்த வருகையில் அவரோடு கூட நான் எடுக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு ஜனங்கள் இருக்கிறார்கள். ஜனங்கள் இருப்பதற்காக ஊழியம் செய்யப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது, அநேக ஆவிக்குரிய முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. ஆனாலும் இன்றைய திருச்சபையை நோக்கி பார்க்கும் பொழுது திருச்சபைக்குள்ளே ஒரு அசதியின் ஆவி, ஒரு திருச்சபைக்குள்ளே ஒரு பலவீனத்தின் ஆவி, ஒரு திருச்சபைக்குள்ளே ஆமென் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த துடிப்புள்ள ஆவி காணாமல் போய் ஒரு அசதிக்குள்ளே திருச்சபை கிடக்கிறது. ஒரு தனி மனிதன், ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் அசதியிலே சிக்கிக்கொண்டு ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடாதபடி பலவீனப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அசதியாய் இருக்கிற காரியத்தை நாம் நன்றாய் உணர முடியும். ஆகவேதான் ஆவியானவர் சொல்லுகிறார், அசதியாயிராதே. ஆமென். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? உங்கள் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுத்த உங்கள் தேசத்தினுடைய ஆமென் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? யோசுவா அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய 7 அசதியா இருந்த கோத்திரங்களை தூண்டி விடுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத, தங்களுக்கென்று தேவன் கொடுத்த இன்ஹெரிட்டன்ஸ், ஆசீர்வாதங்கள், சொத்து, சுதந்திரம், நிலம், இவைகளை பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. 7 tribes, 7 கோத்திரங்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். ஒரு 12 கோத்திரங்களை கர்த்தர் இஸ்ரவேல் என்று அழைத்தார். அந்த 12 கோத்திரத்திலே 11 கோத்திரங்களுக்கு தேவன் ஆமென் சுதந்திரங்களை கொடுத்தார். கானானை பிராமிஸ் பண்ணினார். யோர்தானுக்கு இக்கரையிலே 2.5 கோத்திரங்கள் யோர்தானை கடப்பதற்கு முன்பு அவர்களுக்கான சுதந்திரத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். யோர்தானை கடந்து மீதி இருக்கக்கூடிய மற்றவர்கள் அந்த சுதந்திரத்திலே போய் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற, மலையும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த, செழிப்புள்ள, சகல ஆசீர்வாதங்களும் நிறைந்த 7 பெரிய ஜாதிகளை துரத்தி விட்டு அவர்களை அங்கே கொண்டு போய் நிலைநிறுத்தும்படி தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பூமியை சுதந்திரிப்பதற்கு 7 கோத்திரங்கள் எப்படி இருந்தார்களா? பங்கிட்டு கொள்ளாமல் அசதியா இருந்தார்கள். ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். ஆண்டவர் யுத்தங்களை நடப்பித்து யுத்தங்களை செய்து அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் கையிலே கொடுப்பதற்கு அவர்களோடு இணைந்து அவர்களோடு வந்து அவர்களோடு கூட யுத்தங்களையும் நடப்பித்து அவர்கள் கையிலே கொடுக்கிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர்களிடத்தில் 2 காரியத்தை எதிர்பார்த்தார். ஒன்று, அந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வோம் என்கிற தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம், அதை எதிர்பார்த்தார். 2வது, அந்த விசுவாசத்தை பிரயாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் தேவனோடு சேர்ந்து யுத்தத்தை நடப்பிக்க வேண்டும், தடைகளை தாண்ட வேண்டும் என்பதை எதிர்பார்த்தார். 2 காரியத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் எதிர்பார்த்தார். ஒன்று, தான் பிராமிஸ் பண்ணின, தான் வாக்குத்தத்தம் பண்ணின அவர்களுக்கான நில அமைப்பை,
அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கான தேவனுடைய வார்த்தையின் மேல் அவர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். ஆமென். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, இருக்கிறவன் எவ்வளோ உயரமாக இருக்கிறான்னு பார்க்கக்கூடாது, அந்த இடம் எவ்வளோ டஃப்பாக இருக்குது என்று பார்க்கக்கூடாது, நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கிறோன்னு பார்க்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைக்கிற விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆமென். ரெண்டாவதாக, ஒரே இடத்துல அப்படியே யோர்தானுக்கு இங்கிட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறதை அவர் விரும்பாமல், அவர்கள் யோர்தானை கடந்து வருகிற எரிக்கோக்களை தாண்டி வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் எதிர்த்து நிற்கிற மனிதர்களை எல்லாம் யுத்தம் பண்ணி பிரயாசப்பட்டு தேவனுடைய யுத்தத்தில் அவரோடு இணைந்து கொண்டு செயல்பட்டு அவர்களுடைய வாக்குத்தத்தத்தின் பூமியை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, ஆமென். ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த மட்டும் வசதியாயிருப்பீர்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தமான கானானை சுதந்தரிப்பதற்கு இந்த 7 கோத்திரம், இந்த 7 ஜாதிகளும் அசதியாய் இருந்ததை பார்த்து யோசுவா கடிந்து கொள்ளுகிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆமென். நீங்கள் தனித்து ஜெபித்த பொழுது, வேதம் வாசித்த பொழுது, தீர்க்கதரிசிகளின் மூலமாக, ஆமென், உங்க இருதயத்தில் பிலிப்பியர் 2:13 படி வாக்கையும் செயலையும் உண்டாக்கினதன் மூலமாக, இப்படி பல நிலைகளிலே கர்த்தர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ளாதபடி போராட்டத்தோடையே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் அதை முழுமைப்படுத்தப்படாதபடி அவைகள் இருக்கிறது என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற அசதி, அசட்டைத்தனம், உங்களுக்கு இருக்கிற அசதி, உங்களுக்கு இருக்கிற அவிசுவாசம். அசதி என்று சொன்னால் ஒரு விதமான அவிசுவாசம். பிரயாசப்படுறதுக்கு விருப்பம் இல்லை, அசந்து போயிட்டீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அசதியா இராதீங்க, அசதியா இருந்துராதீங்க. அசதியா இருந்தா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அசதியா இராதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அசந்து போயிடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அசதியா இருக்கிறவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:15 வாசிங்க. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியா இருப்பான். அசதியா இருக்கிறவன் பட்டினியா இருப்பான். சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். சோம்பேறித்தனம், அசதி, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்காக இருக்குதுங்க. ஆமென். ஒரு மாதிரி அசதியாகவே இருக்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சோம்பலை உண்டு பண்ணி நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடை செய்யும். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அசதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். ஆமென். அப்போ என்ன செய்யணும்? ஏன் நமக்கு அசதி வருது? ஒன்று சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பெலிஸ்தியர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது, மீதியானியர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்தது, அமலேக்கியர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது, இன்னும் ஏத்தியர், எபூசியர், ஏவியர், இப்படி பல கூட்டங்கள் கானான்ல இருந்துச்சு. இப்படி பல எதிரிகள் இஸ்ரவேலர்களுக்கு இருந்தாங்க. அப்படி எத்தனை எதிரிகள் இருந்தாலும் தேவன் ஒரு எதிரியை தான் குறிப்பாக கவனிக்கும்படி சொல்லுகிறார். அந்த ஒரு எதிரியின் பெயர் அமலேக்கிய கூட்டம். ஆமென். இந்த அமலேக்கியர்கள் தான் தாவீதினுடைய எல்லா உடைமைகளையும் கொள்ளையடித்து அவனுடைய காரியங்களை எல்லாம் தீக்கரையாக்கி கொண்டு போனவர்கள் கில்காலில். நல்லா கவனிங்க. இந்த அமலேக்கியர்கள் ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த அமலேக்கியை குறித்து தான் கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட அல்லது ஜனங்கள் கேட்டு ஜனங்களுக்கு கொடுத்த முதல் ராஜாவாகிய சவுலினிடத்தில் ஒரு கட்டளையிடுகிறார். அமலேக்கை பூமி எங்கும் இராதபடி நிர்மூலமாக்கப்பட வேண்டும். ஆகவே உனக்கு ஒரு வேலையை கொடுக்கிறேன். நீ யுத்தம் நடப்பிக்கும் பொழுது அமலேக்கினுடைய எந்த ஒரு காரியமும், அவனிடத்தில் இருக்கிற ஆடு மாடு, அவனுடைய சந்ததிகள், அவன்கிட்ட இருக்கிற எந்த உயிர்களும் உடைமைகளும் உனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும்? அழித்து போடணும். ஆனால் இந்த சவுல் தேவனுடைய கோபத்தை ஆற்றுவதற்கு பதிலாக அமலேக்கில் இருக்கக்கூடிய முதல் தரமான, இரண்டாம் தரமான
ஆடுகளையும் மாடுகளையும் பத்திரப்படுத்திட்டு அவனுடைய ராஜாவாகிய ஆகாகையும் எடுத்து ஒளிச்சு வச்சு பத்திரப்படுத்திக்கிட்டு ஆண்டவருக்கு ரொம்ப துரோகம் பண்ணினா ஆண்டவருடைய இருதயத்தை உடைக்கும்படியாக நடந்து கொண்டான். கர்த்தர் அதன் மேலே மனஸ்தாபம் கொண்டார். அப்போ என்ன சொல்லுகிறேன், ஏராளமான கூட்டம் இருக்குது. ஏவியர்கள் இருக்கிறார்கள், எபூசியர்கள் இருக்கிறார்கள், எமோரியர்கள் இருக்கிறார்கள், மீதியானியர்கள் இருக்கிறார்கள், ஆமென், கிர்காசியார்கள் இருக்கிறார்கள், இவைகளெல்லாம் பெலிஸ்தியர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அமலேக்கை குறித்து தேவன் தன்னுடைய இருதயத்திலே ஒரு மனதை வைத்திருந்தார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இந்த அமலேக்கியர்கள் ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது என்ன நடக்குதான், வாசிக்கணும் 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்கா மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசே ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்து இருக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. யோசுவா பாளையத்தில் யுத்தங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். அந்த யுத்தங்களுக்கு ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பை எடுத்திருக்கிறான் தீர்க்கதரிசியாகிய தேவனால் அழைக்கப்பட்ட தலைவனாகிய மோசே. அவன் மலையின் உச்சியின் மேல் ஏறிக்கொண்டு அவன் தன் 2 கைகளையும் உயர்த்தி பிடித்து அவன் தேவனை நோக்கி பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசுவாவினுடைய யுத்தத்திலே யோசுவாவின் கை ஓங்கி இருக்கிறது. அமலேக்கு மடங்கடிக்கப்படுகிறான். ஆனால் எப்பொழுதெல்லாம் மோசேனுடைய கை அசந்து போகிறதோ அப்பொழுது யோசுவாவினுடைய பாளையத்தில் யுத்தம் அமலேக்கு மேற்கொள்ளுகிறான். இஸ்ரவேலர்கள் தோற்று போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருகிறது. உடனே ஆரோனும் ஊரும் என்ன செய்தார்கள், ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து மோசேனுடைய பக்கத்திலே வைத்து அதன் மேலே அவனை உட்கார வைத்து 2 பேரும் ஆரோன் ஒரு பக்கம் ஊர் ஒரு பக்கமாக தாங்கி பிடித்து கொண்டு மோசேனுடைய கை அசந்து போகாதபடி அவனை பிடித்து கொண்டார்கள். ஏனென்றால் ஆரோனுக்கும் ஊருக்கும் ஒரே நோக்கம் இருந்தது. ஏனென்றால் யோசுவாவுக்கும் மோசேக்கும் ஒரே நோக்கம் இருந்தது, அமலேக்கு அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென், ஹல்லேலூயா. அமலேக்கு அழிக்கப்பட வேண்டும். ஆகவே கை அசந்து போயிடக்கூடாது. கை அசந்து போயிட்டா, ஆமென், கை அசந்து போவதற்கு விட்டு கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு, தோல்வியிலே முடியும். அப்படி கை அசந்து போகாம 2 பேரும் தாங்கி பிடிச்சதுனால வேதம் சொல்லுகிறது, அந்த காரியத்தில் கர்த்தர் மோசேயினிடத்தில் அந்த ஜெபத்தின் மூலமாக அல்லது அந்த காரியத்தின் மூலமாக ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அமலேக்கை இஸ்ரவேலர்கள் முறியடித்தார்கள். அமலேக்கை யோசுவா முறியடித்தான். அமலேக்கை மோசேயும் ஆரோனும் ஊரும் இணைந்து முறியடித்தார்கள். அதனாலே அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே யெகோவா நிசி, வெற்றி கொடுக்கிற கர்த்தர் என்ற பெயரை வைக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அசதியை ஒரு நாளும் மோசே அக்செப்ட் பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை. அசதியை ஒரு நாளும் ஆரோனும் ஊரும் ஏற்றுக்கொள்ளலை. அசதியாக இருந்தால் என்ன ஆயிரும், தோல்வி வந்துடும். அதனால் அசந்து போகாதபடி அவர்கள் கையை உயர்த்தி கொண்டே நின்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அசதி சரீரத்தின் பலவீனத்தினாலே அசதிகள் வரும். சோம்பலினாலே அசதிகள் வரும். சரீரம் பலவீனப்பட்டால் அசதி வரும். இவைகளுக்கெல்லாம் மேலாக ஒரு பெரிய அசதி ஒன்று நம்முடைய ஆவியிலே ஏற்படும். அந்த அசதியை உண்டாக்குகிறவன் பிசாசு. அந்த அசதியை உண்டாக்குகிறவன் நம்முடைய எதிரியாகிய சத்ரு. அவன் என்ன செய்வான், நாம் அசந்து போகத்தக்கதாய், நாம் அசதியாய் போய்விடத்தக்கதாய், நம்முடைய யுத்தங்களின் பரபரப்பிலே மும்முரத்திலே நாம் நின்று விடாதபடி, நாம் எந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வதற்கு ஏதுவில்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவியிலே ஒரு அசதியை கொண்டு வந்து ஒட்ட வச்சிருவான். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? எதெல்லாம் அப்நார்மலாக இருக்குதோ, நார்மலாக இருக்கிறத பற்றி நான் பேசலை. அப்நார்மலாக ஒன்று இருக்குதுங்க. நான் ஜெபிக்க உட்கார்றேன், என்னால் ஜெபிக்க முடியல, கொட்டாயா வருதுங்க. சில பேருக்கெலாம் நான் ஜெபம் பண்ணும் போது பார்த்துருக்கேன். ஒரு ஆள் அப்படி தான், எப்போ அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலும் கண்டினியூஸாக கொட்டாய் விடுவார் அவர். எப்போ ஜெபம் பண்ணாலும் கொட்டாய் சத்தமாக விடுவாங்க. சில பிசாசு பிடித்தவங்களுக்கு ஜெபிக்கும் போதே பார்த்துருக்குறேன், கொட்டாய் விட்டுக்கிட்டே பிசாசு ஆடிக்கிட்டு இருக்கும். அது ஒரு விதமான அசுத்த ஆவி. ஆவியிலே ஒரு சோர்வை உண்டாக்கி, பலவீனத்தை உண்டாக்கி, நாம்
எதற்காக கர்த்தர் நம்மை எழுப்பினாரோ, எந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பேன் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி நம்முடைய உள்ளான மனிதனாக ஆவியிலே ஒரு விதமான அசதியை கொண்டு வந்து சத்துரு வைப்பான். நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதே வேளையில் ஆவியில் ஒரு முறிந்து போகிற நிலைமையும் இருக்குது. ஆவி முறிந்து போகிற நிலைமை, ஆவியில் உற்சாகத்தை இழக்கிற நிலைமை, ஆவியில் பலன் குன்றி போகிற நிலைமை, ஆவியில் அசந்து போகிற நிலைமை. சாத்தான் பிசாசு அவனுடைய யுத்த ஆயுதங்களை நம்முடைய ஆவியிலே கொண்டு வந்து நமக்குள்ளே ஒரு சோர்வை உண்டாக்கி, நம்மக்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை எடுத்து, நம்மக்கிட்ட இருக்கிற பிரயாசத்தை கவனம் வைக்காமல் அந்த பிரயாசத்தை எடுத்துட்டு நம்மளை ரொம்ப பலவீனப்படுத்துவான். பலவீனப்படுத்துவதனுடைய விளைவாக நாம் ஒரு ஜெயக்கொடியை ஏற்றக்கூடாதபடி போய்விடும். நம்ம ஒரு யெகோவா நிசியை உயர்த்தக்கூடாதபடி போய்விடும். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அப்நார்மல் சோர்வு, அப்நார்மலாக ஏதோ ஒரு வெறுமை இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. சில பேருக்கு இருதயம் வெறுமையாக இருக்கும், ஆவிக்குரிய பாடல் வராது, துதி வராது, பைபிளை வாசித்தா ஒரு வெளிச்சம் கிடைக்காது, அப்படியே ஒரு வெறுமையாக இருக்கும் எப்போதுமே. இது எல்லாம் சத்துருவினுடைய போராட்டத்துக்குரிய அடையாளங்கள். ஆமென். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இப்படியே போச்சுடா, சோர்ந்துட்டேன், நாளைக்கு பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம், அசந்து போகிறதுக்கு விடாதீங்க. பிடிச்சி நிற்கணும் மோசையை போல. ஆமென். கையை தூக்கணும். ஆமென். வாயை திறக்கணும். ஆமென். உபவாசத்தை உண்டாக்கணும், உபவாச ஜெபத்தை நியமிக்கணும். வாயை திறந்து நல்லா பாடி துதிச்சு கொஞ்ச நேரம் போராடுனா உங்க போராட்டம், ஒருவேளை நீங்கள் உங்களை வேறு பிரித்து கொண்டு ஒரு தனி இடத்துல போய் போராடி 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் கூட போராடலாம், அரை நாள் போராடலாம். சில பேருக்கு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். 2 நாள் வரைக்கும் நான் போராடி இருக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையை பெறுவதற்கு. ஆமென். ஒரு இம்மி அளவு கூட தேவ பிரசனம் இல்லாமல் பாட்டு பாட முடியுமா? ஜெபிக்க முடியுமா? கவனித்து யோசித்து பாருங்கள். எனக்கு தெரியும் இந்த கூட்டம் மகிமையாக இருக்க போகுதுன்னு. இதுக்கு என்ன தருவான் பிசாசு என்ன தருவான்? நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவான். வந்து சில நேரங்களில் ஆண்டவரும் நம்மை இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு கூடாக நடத்துவார். அப்போ நாம் விடாப்பிடியாக தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண, வேதம் வாசிக்க, ஜெபிக்க, பாட, துதிக்க, எப்பயாவது நம்மை பலப்படுத்துவதற்கு ஏதுவாய் பரிசுத்த ஆவியானவர் வந்து தொட்டுட்டு போவார். இதுதான் நடக்கும். ஆனால் நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து விடாமல் உறுதியாக உங்கள் கைகள் அசந்து போகாமல் ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாக நிற்கிற அமலேக்கியத்தின் ஆவி, தேவன் முன்குறித்திருக்கிற அந்த உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த பொல்லாத அசந்து போக பண்ணுகிற அந்த ஆவியை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஜெயம் உங்களுக்கு வந்துடும். ஆமென். நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். எதெல்லாம் அப்நார்மலாக கிரியை செய்தோ அதெல்லாம் பிசாசுட்டேந்து வருது. ஒரு நார்மலாக இருக்குன்னா எல்லாருக்குமே அசதி வரும், தூக்கம் வரும், பலவீனம் ஏற்படும், பயம் வரும். அதெல்லாம் நார்மல். அது கொஞ்ச நேரத்தில் நீங்கிரும். ஆனால் பிசாசுக்கிட்டே இருந்து வர ஒரு காரியம் நீங்காவது நம்மளை அப்படியே இழுத்து பிடிச்சி அமுத்தி வச்சுருக்கோம். நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டிய? இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினால், உபவாசத்தினால் என்று வேறு எதிலும் உபவாசத்தை ஜெபித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வரும்படி நாம் ஜெபிக்கணும். அதை டீல் பண்ணுவதற்கென்று, அதை அழிப்பதற்கென்று, அதை ஓவர் கம் பண்ணுவதற்கென்று தேவன் உங்கள் மேலே நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களை அறியாமல் ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே வந்து தங்கிரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். உங்கள் மேலே அந்த அபிஷேகம் வந்து தங்கிருச்சுன்னா போதும். நீங்கள் வாயை திறந்து ஜெபிக்கிற அந்த நேரம் ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் வாயிலிருந்து புறப்படும். உங்கள் அட்மாஸ்பியர் அப்படியே கிளியர் பண்ணும். அதான் அந்த அபிஷேகம் செய்கிற வேலை. ஆமென். அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்குள்ள மாத்திரம் ஓடுறதில்ல, அது வெளியே வந்து அந்த அட்மாஸ்பியரை, அந்த எல்லையை சுத்திகரிக்குது, அந்த எல்லையில கிரியை செய்து, அந்த எல்லையில சுற்றி திரிகிற வானமண்டலத்தின் ஆவிகளை பலனற்றதாய் ஆமென் கட்டி போடுகிறது. ஆமென். அல்லேலூயா, ஆமென்.
ஆமென். ஜெபிக்கும் போது எப்படி ப்ரே பண்றோம்? ஃப்ளஷ்ல தான் ஆரம்பிக்கிறோம். சாதாரணமா சரீரத்தில், சிந்தையில், மனதில் நிர்ணயித்து யோசித்து தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி ஜெபிக்க 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 கொஞ்ச நேரம் உங்க ஜெபம் அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு ஸ்பிரிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படியே ஆவிக்குள்ள நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜெபிக்க ஆரம்பிக்க 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 உங்களை அறியாமலே ஒரு பலன் உங்க மேல இறங்கி வருவதை நீங்க உணர்வீங்க. உங்க உள்ளான மனிதன் பலன் அடைவான், சந்தோஷத்தால் நிரம்புவான். உங்கள் உள்ளான மனிதனில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு தைரியம் உண்டாகும். அதற்கு பிற்பாடு உங்க வாயில கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படும், பாஷை புறப்பட்டு வரும். அது வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளின் கிரியைகளை கட்டுவதற்கு ஏதுவா அந்த வல்லமை போய் அதை தொட்டு அழிச்சு போடும். நடைமுறையில் நடக்கிற உண்மையை உங்களிடத்தில் பேசுறேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கிரியிலே அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல, நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல, அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவே. நீ வெதுவெதுப்பாய் அசதியாய் இருக்கிறபடினால், நீ குளிராகவும் இல்லை, அனலாகவும் இல்லை, வெதுவெதுப்பா இருக்க, அசதியா இருக்க, நீ உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லுகிறார். அதை நான் பிற்பாடு நான் விளக்க விரும்புகிறேன். தொடர்ந்து வாசிங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியா ஒருத்தன் செய்கிறவன் அவனுக்கு சாபம் வருகிறது. கர்த்தருடைய வேலையை, ஆண்டவருடைய வேலை எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். எங்கேயாவது எஜமான் இருக்காரா? யாராவது நமக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களா? யாராவது எனக்கு அதுக்கான ஆடிட்டிங் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குதா? யார்ட்டையாவது கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்குதா? எதுவும் இல்லை. அவர் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். ஆமென். நோ. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு, பட்டயத்தை உருவின ஒருவன் ரத்தம் சிந்தாதபடிக்கு, தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன், தன் பட்டயத்தை உருவாதபடி அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, யுத்தத்தில் யுத்த வீரன் ஒருவன் நிறுத்தப்படுவதனுடைய நோக்கம் என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டயத்தினுடைய நோக்கம் என்ன? அவன் எடுத்த பட்டயத்தை யுத்தத்திலே பயன்படுத்தி அதன் மூலமாக ஜெயத்தை எடுத்த தான் அந்த பட்டயத்தில் உள்ள போடணும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, ஒரு ஜெப ஊழியத்தை செய்வதற்கு, ஆமென், ஆவிக்குரிய பட்டயமாகிய இந்த வேத வசனத்தை எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆவியின் பட்டயம், ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், the sword of the spirit, ஆவியின் பட்டயம், அது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அந்த பட்டயத்தை நீங்கள் நல்லா வாசித்து தியானித்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பட்டயம் வெளியே எடுத்தால் பல 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 பலன், ரெண்டு பக்கம் இந்த 2 எட்ஜஸும் நல்ல பல பலன் இருக்கும். சில பேருடைய பட்டயம் அப்படியே முன்னையாக கூர்திட்டப்படாமல் இருக்கும். சில பேருடைய பட்டயம் துரு பிடிச்சி போயிருக்கும். எப்பப்பா பைபிள் வாசிங்க? அதாங்க, அது எப்பயோ வாசிச்சேன் பிரதர். ஆமென். அல்லேலூயா. பைபிளை நீங்கள் நல்லா வாசித்து ஜெபிச்சு, ஆமென், தியானிச்சிருந்தீங்கன்னா உங்கள் பட்டயத்தை அப்படி எடுத்து அப்படி வெளியே எடுத்தால் போதும், இந்த பட்டயம் சும்மா பல 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 பலன்னு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்கள் பட்டயம் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார்னா, ஆசாரியனுடைய உதடுகளிலே ஜனங்கள் எதை தேடுவாங்க? ஆமென். எதை தேடுவாங்க? வேதத்தை தேடுவாங்க. ஆமென். வேதத்தை தேடுவாங்க. யோசுவாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய வசனங்கள் உன் வாயை விட்டு புரியாதிருப்பதாக. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய வாயிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். ஆமென். அப்படின்னா பட்டயத்தை எடுத்து வாயில வச்சிட்டு இருக்காரா? இல்ல. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்தில் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்ட இயேசு எழுதியிருக்கிறபடி என்று சாத்தான் கொண்டு வந்து போட்ட எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் அவிழ்க்கத்தக்கதாக தன் வாயிலிருந்து வசனங்களை எடுத்து சொன்னார். அவருடைய இருதயம் வேத வசனங்களால் நிறைந்திருந்தது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தில், யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர்.
இப்போ நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து இருதயத்தில் அந்த வசனம் தங்கி இருந்துச்சுன்னா ஆவியானவர் உங்கள்கிட்ட அந்த அப்படி எடுத்து கொடுப்பாருங்க, வசனத்தை கொடுப்பார். அந்த வசனம் எந்திரிச்சு உங்களுக்கு ஆலோசனையாக வரும். குழம்பி தவிப்பீங்க, குழப்பம் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் ஒன்று சொல்லுவார், இங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட கேட்டால் இங்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார். சரி, ஊழியக்கார்ட்ட போய் சொன்னார்னா ஊழியக்காரரை குழம்பிடுவார் உங்கள் கதையை கேட்டு. இப்போ யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து உங்கள் பட்டயத்தை நல்லா கூர்திட்டி நல்லா ஆயத்தத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நினைப்பூட்டுகிற வசனம், நினைப்பூட்டுகிற ஆவியானவர் சரியான சமயத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சொல்லுவதற்கு முடிவெடுப்பதற்கு ஏதுவாய் உங்கள் நினைப்பூட்டுகிற வார்த்தையை கொண்டு வருவார். அந்த வார்த்தை உங்களுக்கு பதிலாக மாறிடும். எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரியுது? ஒரு அலையிலையா சொல்லுங்கள். முடிவெடுக்கிறதுல குழப்பம் இல்லைங்க. இதுதான் என்னுடைய டிசிஷன், இது எனக்கு வேணாம், இதை நான் சூஸ் பண்ணுறேன் என்கிறதற்கான தெளிவு எப்படி வருது? நீங்கள் அசதியாக இராமல் ஒழுங்காக ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து உங்கள் பட்டயத்தை கூர்திட்டி உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அநேக வருஷங்களுக்கு முன்னாடி, பல வருஷம், என்னுடைய ஏர்லியர் ஸ்டேஜஸ் ஆஃப் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதை நான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் வேதம் வாசிக்கும்போது ஆவியானவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத திருப்பவும் காண்பித்து கொடுக்குறார். ஒரு சொப்பனத்தை கண்டேன். ஒரு வனாந்திரம்னா நல்ல காடு, செழிப்பான காடு, புல் தரைகள் உள்ள இடம். அதிலே ஒரு பிரம்மாண்டமான மரத்தை பார்த்தேன். அந்த மரம் அவ்வளோ உயரம், அவ்வளோ அகலம், பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த மரத்திற்கு அருகிலே, அப்போ நான் வாலிப வயதில் இருக்கிறேன், என்னை கர்த்தர் கொண்டு போகிறாரு. நான் போய் அந்த மரத்தை ஆசையோடு அப்படி தடவுறேன் பாருங்க. உடனே அந்த என்னுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ அந்த மரத்தில் இருக்கிற வெளி பட்டை அப்படியே உரியுது. இப்போ நான் சொல்லும்போது கூட எனக்கு அந்த காட்சி அப்படியே மனசில் இருக்குது. அந்த பட்டை உரியுது. அந்த பட்டைக்குள்ளே பார்த்தா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஆவியானவர் காண்பிக்கிறார். அதெல்லாம் உளுத்து போன நிலைமையில் இருக்குது. வெளியில் பார்க்கும்போது உறுதியான ஒரு பட்டை நிறைந்த ஒரு உறுதியான அடர்த்தியான உயரமான ஒரு மரம். ஆனால் உள்ளே போய் தொட்டு பார்த்தா உளுத்து போயிருக்குது. கர்த்தர் சொன்னார், உள்ளான மனிதனிலே பலன் தேவை. உள்ளான மனிதன் எப்படி இருக்கணும்? வெளியரங்கமான அலங்காரத்தை விட உள்ளான மனிதனில் பலன் தேவை. ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளையினுடைய உள்ளான மனிதன் எவ்வளவு பலனாக இருக்கிறானோ அவ்வளவாக அவனுடைய வாயிலிருந்து விசுவாசத்தின் வார்த்தைகள் வெளிப்படும். அவனுடைய நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், அவனுடைய எதிர்மாறான சூழ்நிலைகளிலே அந்த விசுவாச வார்த்தை அவனை தேற்றி, அந்த விசுவாசத்தின் வார்த்தை அவனுக்கு ஒரு வெளிச்சமாய், அவனுடைய கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை ஆவியானவர் உள்ளே இருந்து வெளியே காண்பிப்பார். அப்போ எதில் பலன் தேவை? உள்ளான மனிதனில் பலன் தேவை. இந்த உள்ளான ஆவிக்குரிய மனிதனுக்கு பலன் என்ன தேவை? பிரியாணி தேவையா? சப்பாத்தி தேவையா? கொண்டக்கடலை தேவையா? சிக்கன் மட்டன் தேவையா? நோ. த ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட், ஆவிக்குரிய பலனை தருகிற வேத வசனத்தாலே நாம் நிறைந்திருக்கணும். யோவான் 6:63 சொல்லுகிறது, என் வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. வேத வசனங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ எழுத்துக்களால் எழுது அப்படியே பைபிளை மூடி வச்சிருக்கிறாங்க? உண்மைதான். இதை புக்காக பார்க்குறவனுக்கு இது புத்தகம், இதை பட்டயமாக பார்க்குறவனுக்கு இது பட்டயம். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு போர் வீரன் என்றால் அவன் எதை மறந்தாலும் பட்டயத்தை மறந்துடக்கூடாது. ஒரு நல்ல தேவ பிள்ளை வேதத்தை மறக்கக்கூடாது. ஆமேன். ஓசியாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை மறந்து விட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்ல விரும்புகிறாரு? கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்யாமல் இருக்கணுமா? பட்டயத்தை எடுத்து ரத்தம் சிந்தாதபடிக்கு பட்டயத்தை உள்ளே வைக்கக்கூடாதான், ரத்தம் சிந்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசதியாக இருக்காத, வேத வசனமாகி ஆவின் பட்டயத்தில் கூர்தூட்டப்பட்டவனாய், உன் ஆத்துமாவிலே வசனங்களினால் நிறைந்து பலன் உள்ளவனாய். ஆமேன். ஆவியானவர் உன்னை உருவாக்குவதற்கு ஏதுவாய், நினைப்பூட்டுவதற்கு ஏதுவாய், நீ அந்த ஆவிலே ஆமேன் உன்னை கட்டி எழுப்புவதற்கு ஏதுவாய் உன்னை வசனத்தில் நீ நிறைந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:14 வாசிக்க கேட். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால்
உனக்கு அளிக்கப்பட்ட கிஃப்ட்ஸ் வரத்தை பற்றி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார். மூப்பராகிய சங்கத்தார், எல்டர்ஸ் ஆஃப் த சர்ச், மூப்பராகிய சங்கத்தார் உன் மேல கையை வச்சாங்கல்ல, அப்படி கையை வைத்த பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. சில வரங்கள் உன் மேல வந்துச்சு. தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி, அப்படின்னா இம்போர்ட்டேஷன் என்று சொல்லுவாங்க. இம்போர்ட் பண்ணுவது, இம்போர்ட் என்றால் இறக்குவது. சில நேரங்களில் நல்ல தேவ மனிதர்கள், நல்ல ஆவில நிறைந்தவர்கள், பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள், அபிஷேகத்தில் நிறைந்தவர்கள் நம்ம மேலே கையை வைக்கும்போது இருதயத்தில் ஒரு அப்படியே ஒரு சமாதானம், இருதயத்தில் ஒரு சந்தோஷம், இருதயத்தில் ஒரு நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, இது புரிகிறதுக்காக சொல்கிறேன். அவங்க கையை வைக்கும்போது உங்கள் மேலே அவங்களுக்குள்ள இருக்கிற சில ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அப்படியே இம்போர்ட் ஆகும், இறக்குமதி ஆயிரும், உங்களுக்குள்ளே இறங்கிடும். அவங்க மேலே அவங்கள போலவே இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி ஆப்ரேட் ஆகும். அவங்கள போலவே சில வல்லமையான கிரியைகள் உங்கள் மூலமாக வெளிப்படும். அதை கர்த்தர் ட்ரிகர் பண்ணுறாரு, உங்களுக்குள்ளே இருந்து அப்படியே ஊத்துறாரு. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அப்போ இங்கே வசனம் சொல்லுது கிஃப்ட்ஸ். மூப்பராகிய சங்கத்தார், இப்போ இருக்கிற மூப்பர் கையை வச்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆதி திருச்சபையில் இருக்கிற மூப்பர்கள் கையை வச்சா என்னமோ ஆகுது. ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ இருக்கிறவெல்லாம் தலையில் கையை வைக்கிறதுக்கு அனுமதிக்கலாமான்னு ஒரு பெரிய சந்தேகமே இருக்குது. உண்மைதான். ஆமேன், ஹல்லேலூயா. உண்மையாக உத்தமமாக இருக்கிற மனிதன் உங்கள் மேலே தலையில் கையை வச்சார்னா அவர் கையை வைக்கும்போது அந்த பிரச்சனை இறங்கும். ஹல்லேலூயா. கையை வைக்கும்போது அப்படியே ஒரு அபிஷேகம் வரும், அந்த வரங்கள் கிரியை செய்யும். நல்ல அனல் மூட்டி எழுப்பு. மூப்பராகிய சங்கத்தார் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு உண்டான வரத்தை பற்றி அசதியாயிராதே. ஆமேன். ஏதோ கையை வச்சாருங்க நான் போனேங்க, அப்படி இல்லை. கையை வச்சு சொல்ல வார்த்தையெல்லாம் கவனிக்கணும், எழுதணும். ஆமேன், ஹல்லேலூயா. எழுதி அதை அறிக்கை செஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணி அதை அப்படியே ஜபத்தில் அப்படியே பலம் அடைஞ்சிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்க நிலையில் சில தேவ மனிதர்களிடத்தில் கர்த்தரனை கொண்டு போய் விட்டார். அவர்களிடத்தில் நான் ஜெபித்து கொண்டதன் விளைவாக சில கிருபை வரங்கள் எனக்குள்ளே வெளிப்படுறதை நான் பார்க்குறேன். ஆமேன், அது உண்மை, அந்த வசனம் உண்மை. ஹல்லேலூயா, ஆமேன். என்னைக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் என் தலையில் 2006 தலையில் கையை வச்சாங்க, நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிறேன். 2008 எனக்கு அந்த வேத வசனத்தினுடைய அந்த ரெவலேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த அனுபவத்தை நான் கயா என்கிற ஒரு பட்டணத்தில் 3 நாள் கேம்ப் நடத்துறதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்படியே கர்த்தர் வசனத்தை அப்படியே கொடுக்குறாரு பாருங்க. அதான் ஃபஸ்ட்டு டைமு 2008 ஒரு மே மாதம் கயாவில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அப்படியே அன்றைக்கி என்ன பேசுகிறோமோ அது அப்படியே சடன்னு வருது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல, எல்லாம் உள்ளே வந்துருச்சு. அப்புறம் டேப் ரெக்கார்டை ஆன் பண்ணி விட்டால் எப்படி பேசுமோ அதே மாதிரி. ஆமேன். இப்போ பல அனுபவங்கள் வந்துருச்சு. அது ஒன்று தான் இல்லை, அது ஒரு டாமினேட்டடாக இருக்குது. அதனால் தேவ சத்தத்தை என்னால் என் கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரே பிரசங்கத்தை இன்னொரு முறை நான் பிரசங்கம் பண்ணது எனக்கு நினைவருந்து 99% இருக்காது, 95% இருக்காது. ஆமேன். ஒரு 5% வேணால் மீண்டும் பேசியிருப்பேன். காரணம் என்னன்னா, தேவ மனிதர்கள் மேலே வைத்த பொழுது உண்டான வரத்தை குறித்து அசதியாயிராத. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தேவ மனிதர்களுக்குள்ளே சில கிருபை வரங்கள் வெளிப்படும். அவங்க தலையில் கையை வைக்கும்போது நமக்குள்ளே அப்படியே அந்த அபிஷேகம் வெள்ளத்தை போல பாய்ந்து ஓடி நம்ம இருதயத்தை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்குள்ளே இது வரும்? ஓட்ட பாத்திரத்துக்கு பிரயோஜனப்படாது. எந்த பாத்திரம் மிகுந்த தயாரிப்போடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஜபத்தோடு, உத்தரவாதத்தோடு இருக்குதோ அந்த பாத்திரத்தை தன்னுடைய கிருபா வரங்களால் கர்த்தர் நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. ரெய்னார்ட் போங்கே என்கிற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த ரெய்னார்ட் போங்கே சொல்லுகிறார், ஒருத்தருடைய புஸ்தகத்தை அவர் வாசித்து ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அற்புத அடையாளங்களின் ஊழியத்தை செய்த அந்த மனிதர், அவருடைய பேரை நான் மறந்துட்டேன், ஃபெரிஸா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு நாள் அவர் ஒரு இடத்துல இறங்கி நடந்து போய் கொண்டிருக்கிறார். வழி தெரியல, அப்படியே நடந்து காலார நடந்து போயிட்டார். ஒரு இடத்துக்கு கார்னருக்குள்ளே வந்துட்டார்.
பார்த்தா ஒரு ஓரத்தில் பார்த்தா அங்கே ஒரு போர்டு எழுதியிருக்குது. அங்கே போட்டிருக்குது அந்த இவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன அந்த ஊழியக்காரருடைய பேர் போட்டிருக்கு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷத்தோடு அப்படியே தயங்கி தயங்கி போய் கதவை திறந்து கதவை தட்டி உள்ளே போனால் அங்கே வயதான நிலைமையில் ரொம்ப வீக்காக ஒருத்தர் உட்காந்துருக்கார். ஆமென். அவர் உட்காந்தோன்னே இவர் போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, இவர் யூத்ஃபுல்லாக இருக்கிறவர், இவர் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், உங்களால் நான் இன்ஸ்பயர் ஆகப்பட்டேன், உங்கள் மினிஸ்ட்ரியில் நான் இன்ஸ்பயர் ஆகப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அற்புத அடையாளங்களின் ஊழியம். அவர் சொல்லுகிறார், போங்கே முழங்கால் போட சொல்லிவிட்டு அவர் மேல் தன் கரங்களை வைத்து ஜெபித்தார். அவர் சொல்லுகிறார், அதற்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த வரங்களையெல்லாம் என் மேலே இம்போர்ட் பண்ணார். நான் கூட்டங்களிலே பிரசங்கித்து ஜனங்களுக்கு ஜெபிக்கும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் திரளாய் நடந்தது. பிரியமானவர்களே, ஏன் இதை நாம் வாஞ்சிக்கக்கூடாது? ஏன் இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள் இந்திய தேசத்துக்கு தேவையில்லையா? ஆண்டவரே, என்னை இப்பொழுது பயன்படுத்துகிறது பத்தாது. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆண்டவரே இந்தியாவிலே அற்புதங்களோடு அடையாளங்களோடு ஊழியத்தை செய்ய, வரங்களோடு வல்லமைகளோடு ஊழியத்தை செய்ய, ஆண்டவரே எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு ஊழியத்தை செய்ய கர்த்தர் என்னை பயன்படுத்தும். அசதியாயிராதே, அசதியாயிராதே. ஆமென். வேற எதை குறித்து அசதியாக இருக்கக்கூடாதா? அந்த 7 கோத்திரத்தாரும் தங்களுடைய வாக்குத்தத்தத்தின் நிலத்தை, பூமியை, கானானுக்குள் இருக்கக்கூடிய அவங்களுடைய எல்லையை சுதந்தரிப்பதற்கு அசதியாக இருந்தார்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் அசதியா இருக்காதீங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொண்டவர்களை பின்பற்றுங்க. அதான் அதனுடைய கருத்து. ஆமென். யாரை பின்பற்றுங்க? சில பேர் வெட்டித்தனமா பேசிட்டு இருப்பான் பாருங்க, அவனை பின்பற்றாதீங்க. சில பேர் பாருங்க கண்டதெல்லாம் பேசுவான் யூடியூப்ல. இந்த ஊழியக்காரர் சரியில்லை, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, அவர் இப்படி ஆக்கும், இவர் இப்படி, இது அது ரோஸ்ட் பண்றேன்றான். ஒருத்தன் எதையோ பண்றான்றான். அவனுடைய காரியத்தினால எந்த பிரயோஜனமும் வரப்போறதில்லை, எந்த பலனும் பெறப்போவதில்லை, எந்த மோட்டிவேஷனும் கிடைக்க போறதில்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களை அல்ல, விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டவர்களை பின்பற்றுங்க. ஆமென். சிஸ்டர், நீங்கள் எப்படி இதை பெற்றுக்கொண்டீங்க? நான் காத்திருந்தேன், விசுவாசத்தோடு காத்திருந்தேன். அப்போ என் இருதயம் அசைஞ்சிச்சு. அப்போ ஆவியானவர் எனக்கு இன்னும் கொஞ்சம் நீடிய பொறுமையை கற்றுக் கொடுத்தாரு. அப்படி நீடிய பொறுமையோட விசுவாசத்தோடு நான் அப்படியே காத்திருந்து அப்படி நான் பலன் அடைஞ்சேன். ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பின்பற்றுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒன்றை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். அல்லேலூயா. ஏன் நீங்கள் எப்படி பிரதர் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீங்க? நீங்கள் எப்படி ஆத்துமாதாயம் பண்ணுறீங்க? எப்படி கர்த்தருடைய காரியங்களின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று ஒருத்தரிடத்தில் கேட்கத்தக்கதாய், அல்லது யாரோ ஒருவர் நம்மிடத்தில் கேட்கத்தக்கதாய் நம்முடைய ஜீவியங்கள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை நீடிய பொறுமையினால ஆமென் சுதந்தரித்து கொண்டதை மற்றவங்களுக்கு சொல்லத்தக்கதான மனிதர்களாய் நாம் மாறணும். அப்போ அசதியாக இருக்கக்கூடாதுல்ல? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அப்போ அசதியாயிராதீர்கள். ரோமர் 12:11 சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஆமேன் ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருக்கிறதுனா திட்டுறதில்லை, ஜாக்கிரதையா இரு பார்த்துக்க அப்படி சொல்லலை. கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, அல்லாட்டாரு, எச்சரிக்கையாரு, கவனமாயிரு, அப்படியே ஒரு எந்துவாயிரு, பயங்கர ஒரு என்ன சொல்றது, ஒரு கோல் ஓரியன்டாரு, ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:27 வாசிக்க கேட்போம். நன்மை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன், நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். யாரெல்லாம் நன்மையை எப்படி தேடுறானா?
ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், இரக்கம் பெறுவான். நன்மையை தேடுறத கூட ஜாக்கிரதையாக தேடுறது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஒரு பெண் அவ கையில் இருந்த காசை தொலைச்சிட்டா. லூக்காவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற்று போனால், ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சுன்னா விளக்கி கொளுத்தி வீட்டை பெருக்கி, விளக்க முதல்ல கொளுத்துறா, வீட்டை முதல்ல பெருக்கிறா, அப்புறம் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? ஜாக்கிரதையா தேடுறான். அவளுக்கு ஒரே ஃபோக்கஸ் தான், நான் விட்டுட்ட அந்த வெள்ளிக்காசை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். அப்போ என்ன பண்ணுறா, விளக்க முதல்ல கொளுத்துறா. இருட்டாக இருக்குது, விளக்க கொளுத்திட்டா. அப்புறம் வீடு கூட்டி பெருக்கிறா. அப்போ தான் அந்த வெள்ளிக்காசை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக வேலை செய்கிறான். அது ஒரு லைஃப் ட்ரூத் அல்லது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயங்க. ஆமென். சொல்லுவாங்க, கைப்பாடாய் சேர்த்தவங்க சிறுக 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 சேர்த்து வச்சு இந்த நகையை என் பிள்ளைக்கு போட்டாங்க சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? ஆமென். மிச்சம் பிடிச்சி அப்படி அதில் ஜாக்கிரதையாக சேர்க்கிறது. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இழந்து போன காரியங்களை மீண்டும் பெறணும்னா நம்ம முதல்ல விளக்க கொளுத்தணும். ஆமென். ஏதோ ஒரு இருட்டுக்குள்ளே இருந்து நீ இழந்து போனதை தேட முடியாது, சுதந்திரிச்சிட முடியாது. முதல்ல உன் ஆவின் விளக்க கொளுத்தணும். வேத வசனமாகிய விளக்க கொளுத்தணும். எரிந்து அணைந்து போய்விட்ட ஆவியை அவித்து போய்விட்டாயே. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள். உங்கள் ஆவி அணைஞ்சு போச்சு. அணைந்து போன அந்த ஆவியை தூண்டி விடணும். ஆமென். வேத வசனமாகிய வெளிச்சத்தை தூண்டி விடணும். அப்படி விளக்க கொளுத்திட்டு அப்புறம் நீங்கள் கவனமாக பெருக்க ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் நான் இழந்து போனேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்னத்தெல்லாம் நான் இழந்து போனேன், கிருபையாக எனக்கு கர்த்தர் கொடுத்த சில காரியங்கள்லாம் இழந்து போயிட்டேனே, அதெல்லாம் என்னான்னு உட்கார்ந்து பெருக்கி ஆராய்ஞ்சு பார்க்குறது தான் பெருக்குதல், கூட்டுதல், பெருக்குதல். அப்படி கண்டுபிடிக்கிற, அப்படி செய்யும்போது அந்த காணா போட்டுட்டு அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சிடலாம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லிருங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒன்று தேவைங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இழந்து போனதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வெளிச்சம் தேவை. விளக்கு கொளுத்தப்படணும். ஆவியில் ஒரு வெளிச்சம் தேவை. வேத வசனத்தினுடைய வெளிச்சம் தேவை. இன்னொன்றும் தேவை. 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டோ? நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டோ? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையோ, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையோ, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையோ, எவ்வளவு பயத்தையோ, எவ்வளவு ஆவலையோ, எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையோ, எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்கிட்டு. ஆமென். தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள்ள என்னென்னலாம் உருவாக்குது, ஒரு பெரிய லிஸ்டையே போறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு ஜாக்கிரதையும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு தேவனுக்கு ஏற்ற துக்கம் இல்லைன்னா உங்கள் இன்னர் ஸ்பிரிட், ஒரு இன்னர் மேன் லைட் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கமே இல்லை, எப்போதும் போல் இருக்கிறீங்க. ஜெபிக்கும் போது ஜெபத்தை விட்டாச்சு, ஜெபம் பண்ணலேன்ற எண்ணம் இல்லை. வேத வசனத்தை ஒழுங்காக வாசிக்கலையே, என்ன வரமாட்டேங்குது. ஐயோ, நான் எதையோ ஒன்று இழந்ததை போல் நான் உணர்றேனே அப்படின்றத நீங்கள் சென்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை. உங்களுக்கு என்ன தேவை? தேவனுக்கேற்ற துக்கம் தான் முத முக்கியம். தேவனுக்கேற்ற துக்கம் இருந்துச்சுன்னா தான் அந்த ஜாக்கிரதை உணர்வு எனக்கு ஏற்படும். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி அநேக பின்மாற்றம் உள்ள சபைகளினாலும், பின்மாற்றம் உள்ள தலைவர்களினாலும், ஊழியக்காரங்களினாலும், விசுவாசிகளினாலும் இன்றைய சபை நிறைந்து கொண்டிருக்கிறது. அப்படி நிறைந்திருக்கிறதுனால் தேவனுக்கேற்ற துக்கத்தை தூண்டி விடுவதற்கு ஆமென் அங்கே ஆட்கள் இல்லை.
தேவனுக்கேற்ற துக்கம். ஆமென். தேவனுக்கேற்ற துக்கம் வரலனா வேதம் சொல்லுகிறது, சேவல் 2 தரம் கூவினது. பேதுரு எத்தனை முறை மறுதலிச்சான்? இயேசு திரும்பி பார்க்கும் பொழுது பேதுருவும் பார்த்தானா? வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலே குத்தப்பட்டு அழுது கொண்டே மனம் கசந்து அழுது போனான். சரித்திரம் சொல்லுகிறது, பேதுரு அழுது அவருடைய கன்னத்திலே குழி விழுந்துருச்சான். எப்பெல்லாம் சேவல் கூவுதோ அப்பெல்லாம் பேதுரு அழுவாராம். தேவனுக்கேற்ற துக்கம் ஒரு ஜாக்கிரதையை உண்டாக்குதே. தேவனுக்கேற்ற துக்கத்தை பிரசங்கிக்கிற காலம் இல்லையே. பிரசங்க பீடத்திலிருந்து தேவனுக்கேற்ற துக்கத்தை உண்டாக்கும்படி ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற, அசைவாடி உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய காரியம் இல்லாவிட்டால் தேவனுக்கேற்ற துக்கம் சபையில் இருக்காமல் போய்விடுமே. ஜனங்கள் ஜாக்கிரதையை விட்டு விடுவார்கள், உணர்வடைய விட்டு விடுவார்கள், மீண்டும் ஆதி அன்புக்கு திரும்புவதை விட்டு விடுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள்ள என்னத்தை உண்டு பண்ணுமா? ஜாக்கிரதையை உண்டு பண்ணும். ஆமென். ஜாக்கிரதையை உங்களுக்குள்ள உண்டு பண்ணும். பிரியமானவர்களே, தேவனுக்கேற்ற துக்கத்துக்காக அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் மேலே ஆவியானவர் தங்கியிருப்பார், ஆனால் என்கரேஜும் பண்ணுவார். நீங்கள் டிஸ்டர்ப் ஆகும்போது, நீங்கள் ஒழுங்காக டீவியேட் ஆகும்போது துக்கப்படுவார். ஒரு முறை பென்னிகின் இப்படி சொல்கிறாரு. அவர் ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கிறாரு. முத நாள் கூட்டம் முடிஞ்சிருச்சு, நல்ல அற்புதம், பலத்த அற்புதம். 2வது நாள் கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த வீட்டாரோட தங்கியிருக்கிற இடத்துல. அப்போ பேச்சு சுவாரஸ்யம், நேற்று நடந்ததெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேச்சு அப்படியே ஒவ்வொன்றா பேசுது. பேச 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 அன்றைக்கி ஈவினிங் அந்த கூட்டத்தில் ஒரு அற்புதமும் நடக்கலை, ஒன்றுமே செய்யலை. என்னடா நேற்று நடந்தது மாதிரி நடக்குன்னு பார்த்தா இன்றைக்கி இன்னும் எஞ்சி ஒரே நாள் தான் இருக்குது. ஒரு அறைக்குள்ளே போய் அழுது ஜெபம் பண்ணுறார், ஆண்டவர் ஏன் நேற்று ஒன்றும் நடக்கலை. அப்போ கர்த்தர் பேசினார், மகனே நீ பேசிகிட்டு இருக்கும்போது நான் உன்னோட பேசினேனே, உணர்த்தினேனே, உன்னை ஏவுனேனே, நீ கவனிக்கலையே. அப்போ தான் கவனிக்கிறார். என்ன? அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரா, எழுந்து போய் ஜெபம் பண்ணு, எழுந்து போய் ஜெபி, நீ பேசிகிட்டு இருக்கிற நேரம் இல்லை இது, சாயந்தரம் கூட்டம் இருக்குது, எழுந்து போ. சரி, கொஞ்சம் நேரம் கழித்து ஜெபிச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஜெபிச்சு முடிஞ்சிருச்சு கூட்டம். நேரம் முடிஞ்சிருச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அன்னைக்கு கூட்டம். 3ஆவது நாள் அழுது ஆண்டுடைய சமூகத்தில், ஆமென், அழுது ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து ஜாக்கிரதை உள்ளவனாக மாறினாராம். அன்னைக்கு கூட்டம் ரெட்டிப்பான அற்புத அடையாளங்களோடு இந்த கூட்டத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதை உணர்வை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். நீ ஊழியக்காரன், நீ இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் உன்கிட்ட வருமளவும் நீ முதல்ல வாசிக்கணும், புத்தி சொல்லணும், உபதேசிக்கணும். இதில் ஜாக்கிரதையார். ஆமென், அல்லேலூயா. நீ ஒழுங்கா பைபிளை வாசிக்கிறதிலும். ஆமென். மாரிக்காலம் வருவதற்கு முன்பு என்னிடத்தில் வருவதற்கு ஜாக்கிரதைப்படு. தோர் சுருள்களை, வேதாகமத்தின் சில தோர் சுருள்களை நான் அவனிடத்திலே வைத்து விட்டு வந்திருக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டு வரும்படி ஜாக்கிரதைப்படு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அது வாசிக்க வேணாம். அப்போ வாசிக்கிறதுல தீமோத்தேயுவே ஜாக்கிரதையாக இருப்பா. டெய்லி பைபிள் வாசி. ஆமென், அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யணும்? புத்தி சொல்லு. உனக்கு தேவன் தந்த மந்தைக்கு புத்தி சொல்லுகிற வேலையை செய். சுவிசேஷம் சொல்லு, மற்றவங்களுக்கு புத்தி சொல்லு. அதனால தான் 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை உபதேசம் பண்ணுகிறதுலே ஜாக்கிரதையாயிரு. அப்போ ஒருத்தருக்கு நீங்கள் வசனத்தை ஷேர் பண்ணும்போது, நீங்கள் உபதேசம் பண்ணும்போது நீங்கள் பியூரிஃபை ஆகுறீங்க. ஆமென். இறைக்கிற கேணி ஊறிக்கிட்டே இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், தினந்தோறும் ஊழியம் செய்யணும், தினந்தோறும் நீங்கள் நீர்ப்பாய்ச்சிற வேலையை செய்யணும்,
புத்தி சொல்லுகிற வேலையை செய்யணும். தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுல 3 பிரதானமான காரியம் இருக்குது. 1 பக்தி விருத்திக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. 2 புத்தி சொல்லப்படுகிறது. நான் என்ன செய்யறது, நான் எங்கிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பான். அல்லது எதில் ஒரு பிரச்சனையிலிருந்து, ஒரு இக்கட்டிலிருந்து, ஒரு பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி இல்லாதபடி கட்டுகளுக்குள்ள இருப்பான். அவனுக்கு நீ புத்தி சொல்லு. நீ சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அவனுக்குள்ள பக்தியை விருத்தியை உண்டாக்கட்டும். நீ சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே புத்தி சொல்லுகிறதா இருக்கட்டும். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறுதலை உண்டாக்கு. நொறுங்கி போய் வருவான், நீ சொல்லுகிற வார்த்தை அவனுக்கு ஆறுதலை உண்டாக்கும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வாசிங்க எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நீங்க கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கணும். இவ்வளோ கேட்டுட்டு எப்படி பேசினாரு பிரதர்? நல்லா பேசினாரு. என்ன பேசினாரு? பேசினாரு. அதான் என்ன பேசினாரு? பேசினார். நிறைய விசுவாசிங்க நிலைமை தான். இதை பேசினார், இதை பேசினார். அப்படியே உள் வாங்கி கொண்டு அதை அப்படியே விலகாதபடி பத்திரப்படுத்திக்கணும், நம்முடைய இருதயத்தில் உள்ள வச்சுக்கணும். ஆமென். மரியாளோ தன் இருதயத்திலே வைத்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை சிந்தித்து கொண்டிருந்தாள். கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்க, இங்கே வசனம் சொல்லுது அசதியா இருக்காத, ஜாக்கிரதையா இரு. அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆவியில, ஆமென், the fire and spirit. ஆவியில ஒரு அனல். எப்படிங்க ஆவியில அனலா இருக்கிறது? ஆவியிலே ஒரு அனல். வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆவியில அனலுள்ளவர்களாய் பவுலும் அப்போலோவும் தீமோத்தேயும் தீத்துவும் ஊழியம் செய்தார்கள். ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 39. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டு கொண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் எப்படி, இந்த சங்கீதத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஆமென், நான் பாவம் செய்யாதபடி என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை அடக்கி கொண்டிருப்பேன். நான் ஊமையா இருப்பேன், நலமானதை கூட பேசாம இருப்பேன். அப்போ எனக்கு துக்கம் அதிகரிச்சிருச்சு. நான் பேசினா என் வார்த்தைக்கு அப்படியே தப்பர்த்தம் கொண்டு பிடிக்கிறான். அப்படியே பிடிச்சிக்கிட்டு எதையாவது ஒன்று செய்ய பார்க்குறான். துன்மார்க்கன் எனக்கு முன்னாடி இருக்கிறான். ஆகவே நான் வாயை கடிவாளம் போட்டுட்டு அமைதியாக இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது என் துக்கம் அதிகரிச்சிருச்சான். அப்படி துக்கம் அதிகரிக்க உடனே வேதம் சொல்லுகிறது, என் இருதயம் அனல் கொண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது. அது என்னைய ப்ரேயருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சு, பெட்டிஷன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சு. நல்லா கவனிங்க. தியானம் அப்படின்னா 2 தியானம் தான் இருக்குது. ஒன்று வேதத்தை தியானிப்பது, 2வது கர்த்தரின் கிரியைகளை தியானிப்பது. சில நேரங்களில் வேதத்தை தியானிக்கிறது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி கர்த்தர் செய்கிற கிரியைகளை உட்காந்து தியானிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நடத்துகிற வழிகளை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய காரியங்களை நமக்கு செய்த நன்மைகளை உட்காந்து நீங்கள் தியானிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு அக்கினி வந்துடும், திடீர்னு ஒரு ஜபம் வந்துடும், ஒரு ஸ்தோத்திரம் வந்துடும், ஒரு நன்றி வந்துடும், அழுக வந்துடும், கண்ணீர் வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை தியானிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சில வசனம் உங்களை நொறுக்கும். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது என் நாவினா நான் விண்ணப்பம் செய்தேன். அது உடனே ஜபத்திற்கு கொண்டு போகுது. எந்த தியானம் சரியான தியானம் தெரியுமா? கர்த்தரை குறித்து தியானிக்கிற தியானம் ஜபத்தில் முடியுமானால், வேதத்தை நீங்கள் தியானித்து அதனுடைய முடிவு ஜபமாக இருக்குமானால், அந்த தியானம் வல்லமையுடைய தியானம், அந்த தியானம் ஆசீர்வாதமான தியானம். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி இருக்கணும்? அசதியாக இருக்காதீங்க. எப்படி இருங்க? ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையோடு இருங்க, அலர்ட்டாக இருங்க. ஆமே. அப்புறம் ஆவியில அனலா இருங்க, ஆவியில அனலா இருங்க. 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால். அங்கே பார்த்தோம் ஏற்கனவே மூப்பராகிய சங்கத்தார் அவன் மேல கையை வச்சாங்க. இப்ப தீமோத்தேயுட்ட சொல்றாரு, அப்பா சொல்றாரு, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சொல்லுகிறார், இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை. உனக்கு உண்டான வரம். நல்ல கவனிங்க, என்ன பேசுறத கவனிங்க. பவுல் போய் தீமோத்தேயு மேல கையை வச்சாராம், வரம் உண்டாயிருச்சான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் இதை யோசித்து பார்க்குறேன். நல்ல அபிஷேகத்தில் இருந்துட்டு கர்த்தர் பேசும்போது ஒருத்தன் மேலே கையை வச்சிங்கன்னா அவன் மேலே உங்கள் வரம், உங்களுக்குள்ளே இருக்கிற வரம் அவன் மேலே இறங்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பவுல் தீமோத்தேயுவின் மேலே கையா, அவர் தான் நெக்ஸ்ட் லீடர் இல்லையா? அதனால் என்ன செஞ்சானா, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை. காட்ஸ் கிஃப்ட், தேவன் தருகிற வரம். கையை வைத்தது பவுல் தான், வரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. கையை வச்சது அனனியா தான், கண்ணை திறந்து விட்டது கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பணும். யார் அதை செய்வா? யார் நோக்கமா இருக்கிறாங்களோ, யார் அதே சிந்தையா இருக்கிறாங்களோ, யார் அந்த கோல்ல சஸ்டைன் ஆகி நிற்கிறாங்களோ, அதுவே அவங்க கவனமா இருக்குதோ, அவங்க போய் ஆண்டவரை எழுப்புவாங்க. அவங்களுக்குள்ள இருந்து வர்றான் கிரியேஷன். ஆமென், ஹல்லேலூயா. உண்மைங்க. நான் சும்மா ஒப்பேத்துறதுக்கு நான் பேசலை. என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்க காலத்தில் ஆமென், நான் சொன்ன 4 ஊழியக்காரன் கையை வச்சாங்க இல்லையா? கையை வச்சு அவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படியே மனசில் வச்சு டைரியில் எழுதி வச்சுருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவங்க அப்படியே நான் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து நான் ஜெபிப்பேன். ஆமென், உண்மையாக சொல்கிறேன். இதெல்லாம் நான் வந்து ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை. ஆமென், என் வாலிப வயதில் உட்காந்து என் அறைக்குள்ளே உட்காந்து ஜெபிக்க கொஞ்ச நேரத்தில் அந்த அறையே மறுரூபம் ஆகும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்வேன். ஆமென், என் சிந்தை அந்த ஊழியக்காரனை நினைக்கும், அந்த ஊழியக்காரருடைய காரியங்களை நினைக்கும். ஆனால் அங்கே ஊழியக்காரர் வந்து நிற்கிறதில்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தத்ரூபமான பிரசன்னம் வந்து இறங்கி என் மேலே வந்து நிரப்ப அந்த வரங்கள் கிரியை செய்யும். இத்தனை ஆண்டுகளில் நான் அவைகளை உணர்ந்திருக்கிறேன். ஆமென், என் மேல் கையை வைத்த சில ஊழியக்காரனுடைய கிருபை வரங்கள் என் மூலமாக ஆமென் ஜனங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது. ஆமென், தீர்க்க தரிசன வரத்தின் வல்லமை கிரியை செய்கிறது. வெளிப்பாட்டின் வரங்கள் கிரியை செய்கிறது. ஆமென், வல்லமையான தொடுதல் கிரியை செய்கிறது. ஆமென், நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென், ஒரு எளிய சாதாரண ஒன்றும் தெரியாத ஆமென் ஒரு மனநிலையில் இருந்த இந்த எளிய சிறியவனை கர்த்தர் பயன்படுத்துறதற்கு காரணம் ஆமென் வேற ஒண்ணுமே இல்லை. வாஞ்சை, தாகம், ஏக்கம், எதிர்பார்ப்பு. ஆமென், உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி. கடைசி வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 2 வசனத்தை வாசித்து நான் உங்களை முடித்து ஜபத்துக்குள்ள நடத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஆவியிலே ஒரு அனலை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி உங்களை அனுப்ப போகிறார். இன்றைக்கு இந்த தேசத்திலே உண்மையாக ஜெபிக்கிற மனிதர்களுக்கு பஞ்சம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த தேசத்திலே உண்மையாக தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நீண்ட மணி நேரங்கள் போராடி ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே ஸ்தானாதிபதிகளைப் போல நிற்கிறவர்களுக்கு பஞ்சம் இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். உன்னை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். உன்னை கர்த்தர் எடுத்து அநேகருக்கு பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். தேவனால் பயன்படுத்தக்கூடிய மனிதனாய், மனுஷியாய் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒன்றே எதிர்பார்க்கிறார். உனக்குள் இருக்கிற அந்த அணையாத தாகம், விசுவாசம், ஏக்கம், விருப்பம், பிரயாசம். வாசிப்போம் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கிட்டு போய் தன் வாய் பிள்ளையான் வாயின் மேலோ, தன் கண்கள் அவன் கண்களின் மேலோ. எலிசா அந்த மரித்து போன நிலைமையில் இருக்கிற பிள்ளையாண்டானின் மேல் விழுந்து தன் வாய் அவன் வாயின் மேலும், தன் கண்கள் அவனுடைய கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும், அவனுடைய உள்ளங்கைகளை அந்த சிறுவனுடைய உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அவன் மேல் குப்புற
நிலவரப்படுத்திக் கொண்டு அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. பிள்ளையினுடைய உடல் அனல் கொண்டது. ஒரு தீர்க்கதரிசியாகிய எலிசா மரித்து போன அந்த சிறுவனுடைய மேலாக விழுகிறதை போல விழுந்து தன் கண்களை அவன் கண்கள் மேல் வைத்து, தன் வாயை அவன் வாயோடு வைத்து, அவன் தன் கைகளை அவன் கைகளோடு வைத்து கொண்டு இம்போர்ட் பண்ணுகிறான். தனக்குள் இருக்கிற அனலை அவனுக்குள்ளே செலுத்துகிறான். ஆமென். வேதம் சொல்லுகிறது அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல என் மேலையும் ஆமென் ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடை காக்கிறதை போல உங்க மேல என் மேல ஆமென் கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் சிறகுகளை விரித்து அடை காக்கிறதை போல ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது, ஆவியானவருக்கு ஏங்கும் போது, ஆவியானவருடைய பிரசன்னத்தை தாகத்தோடு தேடும் போது அவர் நம்மேல வந்து ஒரு போர்வையை போல போர்த்தி கொண்டு அவர் நமக்குள்ளே ஆமென் அசைவாடி அவர் நமக்குள்ளே அனலை உண்டாக்கி நமக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஊற்றி நமக்குள்ளே கிருபை வரங்களை ஊற்றி நமக்குள்ளே வாஞ்சை விருப்பங்களை தாகங்களை ஊற்றி நம்மை எழுப்பி விடுகிறார். விசுவாசத்தை உண்டாக்குகிறார். ஆவிலே அனலாயிரு. லவோதிக்கேயா சபையே, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பதை குறித்து நான் வேதனைப்படுகிறேன். நீ அனலாவாது குளிராவாது இருப்பாயானால் நலமாயிருக்கும். நீ அனலாவாது குளிராவாது இருக்கணும். நான் குளிரா இருக்க விரும்பல, அனலா இருக்க விரும்புகிறேன். 19ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நான் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நீ ஜாக்கிரதையா இருந்து ஆவியிலே அனல் அடையும்படி மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை நான் சிட்சித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறேன். இன்றைக்கு சாயங்காலம் இந்த மதியானம் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த அமிர்தம் ஹாலில் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் சொன்ன வார்த்தையை உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன். நான் உண்மையாக சொல்கிறேன், கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே சமீப நாட்களாக என் கூட்டத்தில் ஏதோ ஒரு குறைவை நான் பார்க்கிறேன், ஜனங்கள் குறைகிறத நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கடந்த ஜப நேரங்களில் ஜப நாட்களில் நான் தேவ சமூகத்தில் அழுதேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு பண்ணார். ஆமென். ஒரு யூதனை அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு 10 புறஜாதிகள் என்ன செய்வாங்களாம், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி உம்மை பின்பற்ற வந்தோம். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என் கூட்டங்களில் 10 பேராவது புதுசாக வரணும். ஆண்டவரே 10 பேர் இன்னைக்கு புதுசாக வரணும். நான் நடத்துகிற எல்லா கூட்டங்கள்லையும் ஜனங்களை நீங்கள் தான் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமே, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், எதுவும் தெரியாது, எனக்கு எந்த பின்னணியும் கிடையாது, யார்கிட்டையும் போய் 4 பேரை பேசி சரி செய்யக்கூடிய ஆமேன் மனநிலை அற்றவன். ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் தான் என்னை படிப்படியாக கொண்டு வரதை நான் பார்க்குறேன். நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? தேவன் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறார். நாம் மனல் அடைய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ளே ஒரு பெரிய அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் கேட்டேன், இன்னைக்கு ஆண்டவரே என்னை அழைத்திருக்கிறீர், ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு ஜனங்கள் அநேகரை கர்த்தர் கொண்டு வரணும். நீர் தான் என்னை அழைச்சிருக்கிறீங்க, அநேகரை கொண்டு வாங்கப்பா, அநேகரை கொண்டு வாங்க. நான் ஜபத்தோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை எடுத்துகிட்டு போகிறேன். ஆண்டவரே திரளானவர்கள் கேட்கணும், அதை சொற்பமானவர்களுக்கு அல்ல, அநேகருக்கு நான் இந்த வார்த்தையை கொடுத்தவர்களை தட்டி விடுவதற்கு நான் விரும்புகிறேன். எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையோடு கர்த்தர் பேசியிருக்கிறார், திட்டமாய் பேசியிருக்கிறார். ஆவிலே அனலாக இருங்கள். உங்களுடைய அனலை குறைக்க, உங்களுடைய அனலை அமர்த்த, உங்களை வெதுவெதுப்பாக்க, உங்களை குளிருண்டாக்கக்கூடிய உபதேசங்கள், குளிருண்டாக்கக்கூடிய சத்தியங்கள், அசத்தியங்கள், குளிருண்டாக்கக்கூடிய ஊழியங்கள், குளிருண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள், குளிருண்டாக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனைகள், குளிருண்டாக்கக்கூடிய பாவத்தின் கிரியைகள், குளிருண்டாக்கக்கூடிய உலகத்தின் நாசமோசங்கள், அசுத்தங்கள் உங்களுக்கு மேலாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. வான மண்டலத்தின் ஆவிகள் உங்களை குளிருண்டாக்கி தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிக்கிறதற்கு போராடும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அசதியாயிராதீங்க, ஜாக்கிரதையாயிருங்க, ஆவிலே அனலாயிருங்க. அப்புறம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க.
பிரியமானவர்களே, கடைசி நாட்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவை. ஆமென். என்னை போல முழு நேரமாய் ஊழியம் செய்கிறவர்கள் தேவை. அழைப்பை பெற்று ஊழியம் செய்கிறவர்கள் தேவை. ஆனால் அதே போல அவர்களுடைய அனுதின வாழ்க்கையில் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடியவர்கள் தேவை. பழகுகிறவர்களோடு, பேசுகிறவர்களோடு ஆமென் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டு ஆத்துமாதாயம் பண்ணுகிறவர்கள் தேவை. இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், சீக்கிரத்தில் சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்குது. ஆமென். சுவிசேஷத்திற்கான வாசல்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் தீவிரமாய் அடைக்கப்படுவதற்கு ஆமென் சூழ்நிலைகள் மாறப்போகிறது. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து மிகுந்த பலனோடு நாம் ஊழியம் செய்ய போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு அனலோடு ஊழியம் செய்ய போகிறோம். எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.